ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல பண்ணக்கூடிய சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னடா சன்னா மசாலா தானே, இதுல என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டா பண்ண போறாங்க. பொதுவாகவே சன்னா மசாலாக்கு ரெடிமேடாவே மசாலா வாங்கி செய்வோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு ரொம்ப சூப்பரா டேஸ்டியா பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சுண்டலை முதலையே வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி பண்ண போறோம். நம்ம சேனல்ல எல்லா ரெசிபிஸுமே ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாகவும் தாங்க நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட ரெசிபிஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கு அப்புறமா அரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா செவந்து பொன்னிறமா வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா மசாலா நல்லா திக்காவும் நல்லா வாசனையாவும் இருக்கும். வெங்காயத்தை எப்பயுமே அரைச்சு சேர்த்துக்கிறப்ப அது பச்சை வாசனை நல்லா போற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா அது செவந்து பிரவுன் கலர்ல வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது கூடவே பாத்தீங்கன்னா 2 பழுத்து தக்காளி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்காதீங்க, ரொம்ப காட்டமாயிரும். எல்லாமே ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாக்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த 6ல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி இருக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். பாத்தீங்கன்னா நல்லா அந்த கொண்டக்கடலைலாம் தண்ணியில முங்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த விசில் அடிச்சு வரப்போ ஓரளவுக்கு நல்லா வத்தி கிரேவி பதத்துக்கு சூப்பரா இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலைகளை மேல தூவி குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு 8ல இருந்து 10 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சுண்டல் அப்பதான் நல்லா வேகும். இப்போ விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சு. பாத்தீங்கன்னா செம்ம வாசம் வருங்க. நம்ம தண்ணி எவ்வளவு தூரம் வத்திருக்கு பாத்தீங்களா, நல்ல கிரேவி பதத்துக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரெஸ்டாரண்ட்ல பண்ற மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.